பெரம்பலூர் கல்வி நிறுவனத்தில் DMLT எனப்படும் 2 ஆண்டு ஆய்வுக்கூட பரிசோதனை பட்டய படிப்பை 19 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். முதலாம் ஆண்டு படிப்பை முடித்ததும் சென்னையில் உள்ள அப்பல்லோ போன்ற பிரபல மருத்துவமனைகளில் உதவித் தொகையுடன் கூடிய ஓராண்டு பயிற்சிக்கு அனுப்புவதாக பெரம்பலூர் கல்வி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து பயிற்சிக்காக சென்னை வந்த மாணவ மாணவிகள் புழல் சிறை எதிரே காவாக்கரை என்ற பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்க வைத்து வீடுகளில் உள்ள நோயாளிகளுக்கு உதவியாளர்களாக அனுப்பியதாக கூறப்படுகிறது. அங்கு நோயாளிகளின் கழிவுகளை அகற்றுவதுடன் துணி துவைத்தல், பாத்திரம் கழுவுதல் உள்ளிட்ட வேலைகளில் ஈடுபடுத்தியதாக மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாள்தோறும் 750 ரூபாய் கொடுக்கப்படும் என்று கூறிவிட்டு பெரம்பலூர் கல்வி நிறுவனம் வெறும் 50 ரூபாய் மட்டுமே உதவித்தொகை கொடுத்ததாகவும் மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்களுக்கு பாதுகாவலராக செயல்பட்ட அலெக்சாண்டர் வினோத் என்பவர் தாங்கள் அனுப்பும் இடத்திற்கு சென்று வேலை செய்யாவிட்டால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று மிரட்டியதாகவும் மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் ஷோபா என்பவர் தங்களை மீட்டு உதவி செய்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்து பெரம்பலூர் கல்வி நிறுவன உரிமையாளர் லதா என்பவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஷோபா என்பவருடன் சேர்ந்து ஒன்றாக இணைந்து கல்வி நிறுவனத்தை தொடங்கியதாகவும் தற்போது தான் தனியாக வந்துவிட்டதால் தனக்கு எதிராக மாணவ மாணவிகளை ஷோபா தூண்டிவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.